காலை பொழுதின் அமைதியில் மூழ்கியிருந்த கிராமம் மெதுவாக விழித்தெழுந்தாலும் ஒரு இடம் மட்டும் எப்போதுமே உயிரோட இருக்கும். அது அருண் நடத்தும் அந்த அன்பு நிரம்பிய கிராமத்து தோசைக்கடை. அருண் சிறு வயதிலிருந்தே மனிதர்களை பணத்தால் அல்ல, அவர்களின் பசியாலும் சிரிப்பாலும் தான் அளந்தவன். ஏழை பணக்காரன் என்ற பிரிவுகள் அவரது கண்களுக்கு எப்போதுமே அர்த்தமில்லாதவை. அவரின் எண்ணம் ஒன்றே: வந்து நின்றவர்களில் யாரும் பசியோடு திரும்பக்கூடாது. கடைக்குள் வந்தால் முதலில் தெரியும் ஒன்று: அருணின் பளபளக்கும் சிரிப்பு. அதே சிரிப்புதான் அந்த சிறிய தோசை கடையை கிராமத்தின் பிரியமான இடமாக மாற்றியது. சூடாக ஒளிரும் இரும்புத் தட்டில் எண்ணெய் சிந்தும் ஒளி, குறுமுறு தோசை மெல்ல மெல்ல பழுப்பு நிறம் அடையும் தருணம், அதை பார்த்தாலே பசி எடுத்துவிடும். அருண் திறம்பட சுடும் தோசையின் வாசனை கடையை ஒரு வீட்டைப் போல உணர வைக்கும். சின்ன பையன் ஒருவன் தயக்கத்துடன், "அண்ணா, எனக்கு ஒரு தோசை" என்று கேட்டாலே அருண் சிறிதும் யோசிக்காமல், "டா, நம்ம கடையில சாப்பிட பணம் அவசியம் இல்ல, பசி இருந்தா அதுதான் முக்கியம்" என்று கூறி அன்போடு தோசை கொடுப்பார். அந்த வார்த்தைகளில் இருக்கும் மனசு குழந்தையின் முகத்தில் சிரிப்பை வரவழைக்கும். ஒருநாள் வயதான ஒரு தாத்தா பல நாள் பசியால் களைத்த உடம்புடன் கடை முன் வந்தார். பணமில்லை என்பதால் ஒரு வார்த்தை கூட சொல்ல தயங்கினார். அதை கவனித்த அருண், "தாத்தா, முதல்ல உட்காருங்க, பசி தாங்கி நிக்கக்கூடாது" என்று சொன்னார். சுட சுட 3 தோசைகள் போட்டு அவர் முன் வைத்தார். தாத்தா சாப்பிடும்போது கண்களில் தோன்றிய கண்ணீரை பார்த்த அருணின் மனமும் நெகிழ்ந்தது. "பா, நீ தந்த இந்த அன்பு என்னுடைய வாழ்நாள் நினைவாக இருக்கும்" என்று தாத்தா ஆசிர்வதித்தார். அந்த நாள் முதல் அருணின் தோசைக்கடை ஒரு உணவகம் அல்ல, ஒரு உணர்வின் இடம். திருமண விழா இருந்தாலும் பள்ளி கொண்டாட்டம் இருந்தாலும் அருண் தோசை இருந்தா போதும் என்பதே கிராமத்தின் நம்பிக்கை. அருண் ஒருபோதும் லாபத்தை பற்றி யோசித்ததே இல்லை. ஆனால் அவர் தந்த ஒவ்வொரு தோசையும் யாரோ ஒருவரின் மனதில் ஒரு நிம்மதியாக, ஒரு மகிழ்ச்சியாக இடம்பெற்றது. கதையின் நீதி: ஒரு தோசை வயிற்றை மட்டும் நிரப்பலாம், ஆனா அதில் கலந்த அன்பு ஒருவரின் வாழ்நாளையே மாற்ற முடியும்.